அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து யூனிட் 7 டைம் அண்ட் கேலண்டர் இந்த சாப்டர் பார்க்கலாம். இங்கே சில பொருட்கள் திங்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம டே டைமில் பார்த்தா டி அப்படின்னும் நைட் டைமில் பார்த்தா என் அப்படின்னும் நம்ம எழுத போகிறோம். ஃபயர்ஃப்ளை, மின்மினி பூச்சி நைட்டில் பார்ப்போம் என், சன் வந்து டேயில் பார்ப்போம் டி, ஸ்டார் வந்து நைட்டில், சிட்டுக்குருவி அதாவது ஸ்பேரோ வந்து டே டைமு, அவுல் வந்து நைட்டில் இருக்கும், மூணும் நைட்டு, ரெயின்போ டே டைமும், பேட் வவ்வாலும் நைட் டைமில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை போட்டுரும். நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஐசிஏ ஸ்பேரோ, இது ஸ்பேரோ கிடையாது பேட்டு, அதனால் ஐசிஏ பேட்டு. ஐசிஏ பட்டர்ஃப்ளை, இது பட்டர்ஃப்ளை இல்லை ஃபயர்ஃப்ளை, ஐசிஏ ஃபயர்ஃப்ளை. I see many cloudsனு இருக்குது, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டார்ஸு. ஸோ I see many stars. I see the rainbow, ஆனால் இங்கே இருக்கிறது சன்னு, அதனால் I see the sun. இங்கே 2 பிக்சர்ஸ் இருக்குது. 2 பிக்சரும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது, ஆனால் சில இது மட்டும் விடுபட்டிருக்கு. அது என்ன விடுபட்டிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். பிக்சர் ஏல இருக்கிறது பிக்சர் பியில் இல்லாமல் இருக்குது, அது என்னென்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொக்கு பறக்குது, ஆனால் இந்த இடத்துல இல்லை, அதனால் கீழே கிரெயின்ஸ். அடுத்து பட்டம், இந்த சிறுவன் வந்து கைட்டு விடுறான், ஆனால் இங்கே கைட்டு இல்லை. அடுத்து இங்கே வந்து மரம் இருக்குது, இங்கே மரம் இல்லை. அடுத்து இங்கே வந்து சன் இருக்குது, இங்கே சன் இல்லை. அப்புறம் இங்கே க்ளவுட்ஸ்லாம் இருக்குது நிறைய, இங்கே அந்த க்ளவுட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் லோட்டஸ் இருக்குது, இந்த குளத்தில் லோட்டஸ் இல்லை. ஸோ இப்போ எதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொன்னோமோ அதனுடைய நேம்ஸும் இங்கே எழுதிடும். கிரெயின்ஸு, கைட்டு, சன்னு, க்ளவுட்ஸு, ட்ரீ, லோட்டஸ். இது இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்து ஒரு ஃபியூ சென்டென்சஸை நம்ம இங்கே எழுதுகிறோம். சன் வந்து சுட்டி இருக்குது, அதனால் இட் இஸ் ஏ சன்னி டே. உட்பேக்கர் மரத்தில் உட்காந்துட்ருக்கு, அதனால் த உட்பேக்கர் சிட்ஸ் ஆன் த ட்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பீகாக் வந்து இந்த குளத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் எ பீகாக் இஸ் ஃபார் ஃப்ரம் த பாண்ட். குளத்துக்கு பக்கத்தில் இந்த டக் இருக்குது, இங்கே குளத்துக்கு பக்கத்தில் டக் இருக்குது. எ டக் அண்ட் டக்லிங்ஸ் ஆர் நியர் த பாண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவப்பு கோழி அதோடைய குஞ்சுகளோட நடந்து வருது, அதனால் த ரெட் அண்ட் வாக்ஸ் வித் இட்ஸ் சிக்ஸ். அப்புறம் இங்கே ஒரு டாக் வந்து அதோடைய பப்போட விளையாடுது, த டாக் பிளேஸ் வித் இட்ஸ் பப். ரீட் அண்ட் ரைட், இங்கே வந்து 2 பேசேஜ் கொடுத்துட்டாங்க. 2 பேசேஜ் கொடுத்துட்டு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் நைட் டைம். நைட் டைமை பற்றி எந்த பேசேஜ் சொல்லுதோ அந்த பேசேஜை பற்றி எழுத சொல்கிறாங்க. செகண்ட் பேசேஜ் தான் வந்து நைட் டைமை பற்றி சொல்லுது. ஸோ செகண்ட் பேசேஜை நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே இருக்கிற கொஷினுக்கு வந்து எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணுறோம். இஸ் இட் ஜூன், இது ஜூனானா இல்லை இது ஜூலை, நோ இட் இஸ் நாட். இஸ் இட் அக்டோபர், இது அக்டோபர் மாதமானா எஸ் இட் இஸ். இஸ் இட் மார்ச், இது மார்ச் ஆனால் இல்லை இது வந்து பிப்ரவரி, நோ இட் இஸ் நாட். நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் அண்ட் ரைட்டு. இங்கே என்ன மந்த்து வந்து மிஸ் ஆகிருக்கோ அந்த மந்த்தை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். ஜான்வரி, பிப்ரவரி, இங்கே மிஸ் ஆனது வந்து ஏப்ரல், மே, ஜூலை, செப்டம்பர், நவம்பர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். ஏ இயர் ஆஸ், ஒரு ஆண்டுக்கு வந்து 12 months 12 மாதங்கள் இருக்குது. டிசம்பர் இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் எ இயர், டிசம்பர் தான் வந்து கடைசி மாதம், வருடத்தின் கடைசி மாதம். த செகண்ட் மந்த் ஆஃப் எ இயர் இஸ் பிப்ரவரி, 2வது மாதம் வந்து பிப்ரவரி. ஜூலை இஸ் த 7th month ஆஃப் எ இயர், ஜூலை தான் வந்து 7வது மாதம். த நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் இஸ் செப்டம்பர், ஆகஸ்டோட அடுத்த மாதம் வந்து செப்டம்பர். அடுத்து இங்கே வந்து டேபிள் இருக்குது, அவங்க என்னென்ன மந்தில் பிறந்தாங்க. விஜய் வந்து ஜான்வரியில் பிறந்தா, கமல் வந்து மே, வேலு வந்து ஆகஸ்ட்டு, சுதா அண்டு மாலா வந்து ஜூன் மந்த் பிறந்தாங்க, மிதுன் வந்து நவம்பரில் பிறந்தான், ராதா அண்டு பொன்னி வந்து மார்ச் மாதம் பிறந்தான். இப்போ இதுலேருந்து என்ன கொஷின்னா, மிதுன் வாஸ் born in, மிதுன் வந்து எப்போ பிறந்தான், மிதுன் வாஸ் born in நவம்பர். விஜய் வாஸ் born in ஜான்வரி. ரைட் எஸ் ஆர் நோ. சுதா அண்ட் மாலா வி ஆர் born in ஜூலை, சுதாவும் மாலாவும் வந்து ஜூலையில் பிறந்தாங்கன்றாங்க, ஆனால் இங்கே ஜூன் தான் இருக்குது, அப்போ அது வந்து நோ. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்டாக எழுதுகிறோம். கமல் வாஸ் born in மார்ச், கமல் வந்து பிறந்தது மேல, அப்போ கமல் வாஸ் born in மே. லாஸ்ட் கொஷின், வென் வி ஆர் யூ born, நீ எப்போ பிறந்தீங்க அப்படின்னா. ஸோ ஐ வாஸ் born in டிசம்பர், நீங்கள் என்ன மந்த்து பிறந்தீங்களோ அந்த மந்த்து எழுதுங்க.
சூஸ் அண்ட் ரைட் த பாஸ்ட் டென்ஸ். இந்த வேர்டில் வந்து பாஸ்ட் டென்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிறோம். பிக்குடு இதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து பிக்குடு. இங்கே ஜம்புடு இதில் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஜம்புடு. சி சா இதில் பாஸ்ட் டென்ஸ் வந்து சா. அடுத்து வந்து ஷார்ட் அண்ட் ரைட்டு. இதில் என்னென்னா இங்கே வேர்ட்ஸ் சைடில் கொடுத்துட்டாங்க. இதில் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வர வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சி, டேக், டூ, ரன் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. பாஸ்ட் டென்ஸில் கேம், கம்மோட பாஸ்ட் தான் கேமு. ப்ளேயோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ளேடு. வாக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாக்குடு. வெண்ட்டுன்றது கோவோட பாஸ்ட் டென்ஸு வெண்ட்டு. அடுத்து மேட்ச் பண்ணி எழுதுகிறோம். த ஜிராஃபி ஈட்ஸ் லீவ்ஸ் இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து த ஜிராஃபி ஏட் லீவ்ஸ். ராஜேஷ் பிளேஸ் கிரிக்கெட் இதோட பாஸ்ட் வந்து ராஜேஷ் பிளேடு கிரிக்கெட்டு. செல்வி ரன்ஸ் ஃபாஸ்ட் இதோட பாஸ்ட் வந்து ரன்னுக்கு வந்து ரேன். செல்வி ரேன் ஃபாஸ்ட். திலீப் சிட்ஸ் நியர் எ ட்ரீ. சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சேட்டு. ஸோ திலீப் சேட் நியர் எ ட்ரீ. இங்கே இருக்கிற வேர்ட்ஸில் மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இங்கே வந்து டேஸ்ட்டு, சாங்கு, ஃப்ளைஸு, ஏட்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே கைட்டை வந்து ஃப்ளைஸ் தான் வரும். கெவின் ஃப்ளைஸ் எஸ் கைட்டு. அனு அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டா, தட்டு காலியாக இருக்குன்னு காட்டுறா. அப்போ அனு ஏட் த ஃபுட்டு அவள் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டா. அடுத்து வந்து நாசர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ டேஸ்ட்டு டேஸ்ட் த ஃபுட்டு. இந்த சென்டென்ஸில் எஸ்டர்டேன்னு வருது. எஸ்டர்டேன்றது வந்து பாஸ்ட்டு. அதனால் சிங்கோட பாஸ்ட் டென்ஸை சாங்குன்னு நம்ம போடுறோம். இங்கே மேரி சாங் எ சாங் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks with the correct tense form. இங்கே வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்டில் வருமா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்றது பாஸ்ட். நேற்று நீ எங்கே போனா. அப்போ இந்த கோவோட பாஸ்ட் டென்ஸ் எழுதுகிறோம். ஐ வென்ட் டு த லைப்ரரி. வென் டு யூ ப்ரஷ் யுவர் டீத். நீ எப்போ உன் பல்ல தேய்ச்ச. அப்போது இது வந்து ப்ரெசண்ட். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே. வாட் டிட் யூ ப்ளக் ஃப்ரம் த கார்டன் லாஸ்ட் ஈவினிங். லாஸ்ட் ஈவினிங் அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிறோம். ஃப்ளக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ளக்டு. வி ஃப்ளக்டு ரோசஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுகிறோம். பிளேடு. ஐ பிளேடு இன் த பார்க் எஸ்டர்டே. நான் நேற்று பார்க்கில் வந்து விளையாடினேன். ரைட். ஐ ரைட் ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கேன். சி. வி கேன் சி அ ரெயின்போ அட் அ ரெய்னி டேஸ். மழைக்காலங்களில் ரெயின்போவை பார்க்கலாம். ட்ரிவ் அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். ட்ராவோட பாஸ்ட் டென்ஸ் தான் அந்த ட்ரிவ். ஷி ட்ரிவ் எ பிக்சர் பியூட்டிஃபுல்லி. அவள் பிக்சரை வந்து அழகாக வரைந்தாள். லிசன் அண்ட் ரைட். இது நம்மளுடைய டீச்சருடைய டிஹெச்பியில் இருக்கிறது. நம்ம எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிக்டேட் பண்ணுறோம். த ஜிராஃபி இஸ் டால். த கார் கிராசஸ் த பிரிட்ஜ். ஹீ ஆட்ஸ் ஜிஞ்சர் டு த சூப். we have a fridge at home. இந்த 4 sentences தான் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 sentences கொடுத்துருக்கேன். the mouse is small. the boy is tall. he boils the water. அடுத்தது வந்து my journal. கீழே வந்து வேர்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். it is night time. the moon is white. the sky is dark. I see a firefly. the bat hanging on a tree. the light of moon is cool. அப்படி இல்லைனா the moon is cool. my journal. நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் யார் எப்போ பிறந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு நம்ம இதில் எழுதுகிறோம். ஐ வாஸ் born on. நான் பிறந்தது, அதாவது நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க, எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு நீங்கள் எழுதுங்க. ஐ வாஸ் born on டிசம்பர். மை பிரதர் வாஸ் born on நவம்பர். பிரதர் எப்போ பிறந்தாங்க, சிஸ்டரு, மதர், ஃபாதர், உங்கள் ஃப்ரெண்டு எந்த மாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. இது வந்து ஃப்ரிட்ஜு. அப்போ எஃப்ஆர்ஐடிஜி ஃப்ரிட்ஜு தான் கரெக்டு. இது வந்து கேஜ் கூடு. கேஜ். ஜிராஃபி ஜட்ஜ். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான். இங்கே பிக்சர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து எழுதுகிறோம். தீஸ் ஆர் clouds. திஸ் இஸ் எ மூன். திஸ் இஸ் எ ரெயின்போ. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். த கார் இஸ் ஆன் த பிரிட்ஜ். கார் எங்கே பிரிட்ஜ் மேலே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கிறோம். த ஜெம்ஸ் ஷைன் இன் த லைட். ஜெம்ஸ் வந்து லைட் வெளிச்சத்தில் வந்து பிரகாசிக்குது. ஜெம்ஸ்னால் நவரத்தினங்கள். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கிறோம். த ஜிராஃபி இஸ் டால். உயரமான ஜிராஃபி. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. டுடே இன்னைக்கு, எஸ்டர்டே நேற்று. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் தான் இது. ஈட். ஈட்டோட பாஸ்ட் வந்து ஏட். கோ. கோட பாஸ்ட் வென்ட்டு. தேங்க். தேங்கோட பாஸ்ட் வந்து தேங்க்டு. ரன்னுக்கு பாஸ்ட் வந்து ரேன். இங்கே கொஷின் இருக்குது. இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் இருக்குது. இங்கே ஆன்சர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம். வாட் டஸ் த ஜட்ஜ் வியர். ஜட்ஜ் என்ன போட்டுட்ருக்காரு. ஸோ ஜட்ஜோட பிக்சர் இங்கே இருக்குது. கோடு போடுறோம். த ஜட்ஜ் வியர்ஸ் எ பிளாக் கோட். ஜட்ஜ் வந்து பிளாக் கோட் போட்டிருக்காரு. ஹவு மெனி ஜெம்ஸ் ஆர் தேர். ஜெம்ஸ் எத்தனை ஜெம்ஸ் இருக்குது, அதாவது நவரத்தின கற்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா நவரத்தினங்கள்ன்றது 9. தேர் ஆர் 9 ஜெம்ஸ்.
வேர் இஸ் த ஜிஞ்சர், ஜிஞ்சர்ன்றது இஞ்சி, இஞ்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இஞ்சியோட பிக்சரோட மேட்ச் பண்ணிடும். த ஜிஞ்சர் இஸ் இன் த பிளேட், ஜிஞ்சர் வந்து பிளேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்க. வென் வியர் தே பார்ன், அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு டேட்டு, டே, மந்த்து அந்த வரிசையில் நம்ம எழுதுகிறோம். ரீனா வாஸ் born on, இங்கே வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க 5. அப்போது 5th அவங்க டேட்டை எழுதும்போது 5th எழுதுகிறோம். 5th லெட்டர்ஸில் எழுதலாம், இல்லைனா நம்பரில். வெட்னஸ்டே, 5th வெட்னஸ்டே, மந்த்து லாஸ்ட்டாக மந்த் ஃபெப்ரவரி. அதே மாதிரி யஷ்வந்த் வாஸ் born on, யஷ்வந்த் வந்து என்றைக்கு பிறந்திருக்கான் 17th. ஸோ 17th வந்து தேர்ஸ்டே, 17th தேர்ஸ்டே ஜூன். லாஸ்ட் வந்து சாஹல், சாஹல் வந்து எப்போ பிறந்தான்னா 13th மண்டே நவம்பர். தேங்க்யூ.